இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் உங்களுடைய வணக்கம். இது பிரஸ் மீட்லாம் கிடையாது, இது ஃபேமிலி ஃபங்க்ஷன். இத்தனை வருஷமா இப்போ வருஷமா கொண்டாட விழா எனக்கு. இங்க வந்திருக்கும் அனைவருமே என்னோட ஃபேமிலியை சேர்ந்து என்னுடைய ரிலேஷன் எப்பவுமே நான் சொல்லுவேன். அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன் ப்ரெஸ்லேருந்து என் கூட எப்பவுமே ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இப்போ இருந்திருக்கீங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைஸ் மீனாட்சி சார் இருக்கட்டும், சார் பாலன் சார், யாரெல்லாம் இருக்கட்டும், இதோ பிஸ்மி சார், அந்தகன் சார், அப்போ பார்த்தா இல்லையா அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தினத்தந்தி இப்போ லேட்டஸ்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காரு. ஸோ எப்பவுமே நீங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த் வந்திருக்கீங்க. அண்ட் ஊழல் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மை ஆல் மை ப்ரோக்ரஸ் என்னோட சக்ஸஸ்ல. அண்ட் இன்னைக்கு இவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் விஷிங் இன் பர்சன். இது எப்பவுமே என்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு. அண்ட் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த இனிய நாளில் இப்போ வெளியில் செந்தில் சார் இருக்கார் 5 ஸ்டார்லேருந்து, அப்புறம் மெட்ராஸ் பட்னர் போலீஸ் சார் ஜெகதீஷ் இருக்காரு, அண்ட் ஜாய் சார்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ்டர் ராஜேஷ் சார் கொடுத்து இப்போ வேலை வச்சு என்னை கலக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இப்போ எனக்கு மிக ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அப்பா இப்போ யூஸ்வலாக கேட்பீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு. இப்போ பிரஷாந்த் 55 சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு. அது சாதாரண கிஃப்ட் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு. அண்ட் ஹரி சார் நானும் சேர்ந்து 25th இயர்ல இப்போ என்ட்ரு ஆக போறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப். அந்த 25th இயர்ல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மிகப்பெரிய படமா இருக்கும். நீங்க எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்கா பண்ணுங்கடா, திரைக்கதை ஒழுங்கா பண்ணுங்கடா, நல்லா நடிங்கடா. ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கடா சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த படம் யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு கிவ் அ நைஸ் மூவி. நல்லா இப்போ ஹரி சார் பத்தி உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டா இருக்கும். இந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்போற ஜென்ரேஷன் இந்த படம் திரும்பி பார்க்கும்போது தமிழ் அப்படி எல்லாமே பார்க்கும்போது சூப்பர் படம் சொல்றீங்களோ, இப்போ பார்த்தா கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி இந்த நம்ம 2 பேர் சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போறோம். மீட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், கதை இருக்கும், ஸ்கிரீன் பிளே முக்கியமா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும்.